ரஜினி ஃபேன்ஸ்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க. அவனுங்க மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிற நான். ஏன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டே தேவையில்லைங்கிற நான். ஏன் சொல்றேன்னா, ஒரு படிச்சவனா சிந்திச்சேன்னாக்கா எதுக்காக ஒருத்தர் வராரு என்னன்னு சொல்ல உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு அந்த தற்கூரி ரஜினியோட ஃபேனா இருந்தாக்கா சத்தியமா உன்னால புரியாது. நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டு தேவையில்லை எங்களுக்கு. ரஜினி ஃபேன்ஸ் நீ ரஜினி ஆதரிக்கிற, நீ ரஜினி கிட்ட ஒழுங்கா இருந்தா தான் நாங்க ஓட்டு போறோம்னா மயிரான ஓட்டே தேவையில்லை அப்படியே சொல்றேன். அதிமுக தொண்டர்களை ஏன் தற்கூரிகள்னு திட்டுறீங்கன்னு பல பேர் கேக்குறீங்கல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க திட்டுறது நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க. ரஜினி ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க ஓட்டே எங்களுக்கு தேவையில்லைன்னு பேசுறாருங்க. அதுவும் ரொம்ப அவமரியாதையா பேசுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா தரப்புலயும் ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்ப ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வெட்டி வீராப்பு பேசினா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஓட்டே தேவையில்லைன்னு பேசுறீங்கன்னு அர்த்தம். இந்த லட்சணத்துலதான் உங்க தலைமை ஆச்சரியக்குறி சிஎம் ஆகணும்னு வேற ஆசைப்படுது. ரஜினி ஃபேன்ஸோட சண்டை, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோட சண்டை, அஜித் ஃபேன்ஸோட சண்டை, சூர்யா ஃபேன்ஸோட சண்டை, யாருதான் விட்டு வச்சிருக்கிறீங்க? எனிவே, ரஜினி ரசிகர்கள் யாராக இருந்தாலும் இந்த தற்கொலை என்னவோ ஒண்ணு பேசி வச்சிருக்கு, கொஞ்சம் வந்து கவனிச்சுட்டு போங்க.